அக்டோபர் 14, 2023 அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு. வாக்குரைத்த ஸ்தலம் அகத்தியர் ஆசிரமம் கோயில், அகஸ்தியமுனை நகரம், ருத்ரபரியாக் மாவட்டம், உத்தரகண்ட். இந்த வாக்கு சிறு பகுதிகளாக பிரித்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் முந்தைய பாகங்களின் லிங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அகத்தியர் ஆசிரம கோயில் குறித்து, அதன் மகத்துவம் குறித்து அகத்திய பெருமான் உரைத்த ஆலய வாக்கு. அனைத்தும் எதை என்று அறிய இறைவன் தன்பாலே, அதாவது தன்னிடத்திலே இருக்கின்றான் அப்பனே. அதை புரிந்து கொள்வதற்கும் எதை என்று உணர்ந்து கொள்வதற்கும் அப்பனே. ஆனாலும் நிச்சயம் அறிந்தும் கூட இதனால் அப்பனே ராமனம் கூட எதை என்றும் அறிய இங்கேயே என் தவ பலத்தினால் அப்பனே உலகம் எதை என்று அறிய ஏழு உலகத்திற்கும் கூட சென்று விடுவேன் அப்பனே ஓரிடத்தில் இருந்தே. எதை என்று புரிய அப்பனே இதனால் பின் நீ எங்கு நினைக்கின்றாயோ அங்கே யான் வருவேன் அப்பனே. சொல்லிவிட்டேன் அப்பனே, உண்மையான பக்தியும் அன்பும் இருந்தால் மட்டுமே. அப்பனே அப்படி இல்லை என்றால் பின் ஆகட்டும் எதை என்று அறிய விட்டுவிடுவேன் அப்பனே. ஆனால் மீண்டும் அகத்தியனை நம்பினேனே, அகத்தியன் பெயரை சொன்னேனே என்றெல்லாம் அப்பனே இயங்கக்கூடாது. அதனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் பக்தியம் செலுத்துகின்றார்கள் அப்பனே. அவ்வளவுதான். எதை என்று அறிய தன் பிழைப்பிற்காகவே பக்திகள் செலுத்துகின்றார்கள். அப்படி அப்பனே எதை என்று அறிய பிழைப்பிற்காக பக்தியை செலுத்தினால் அப்பனே நிச்சயம் இறைவன் அப்பிழைப்பையே தடுத்து விடுவான். அப்பனே உன் பிழைப்பை மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ள பிழைப்பு எதை என்று அறிய அப்பனே அனைவரையும் கூட தடுத்து விடுவான். அப்பொழுது ஒன்றும் பிரயோஜனமில்லை அப்பா. நோய்களை கூட கொடுத்து விடுவான் அப்பனே. அப்பொழுது யோசிப்பீர்கள் நீங்கள், அங்கு இங்கு எதை என்றும் அறிய அந்நோய்கள் இந்நோய்கள் என்று அப்பனே. நோய்கள் எதற்காக வருகிறது என்று தெரிந்து கொண்டீர்களா அப்பனே? கர்மாதானப்பா அப்பனே. அக்கர்மத்தில் நீங்கள் நுழையாதீர்கள் என்றுதான் யான் சொல்கின்றேன் அப்பனே. அதை கூட சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத நீங்கள் மனிதர்களா? எதை என்று புரிய அப்பனே, எதை என்று அறிய அப்பனே. இதனால் இதனை எவை என்றும் அறிய ஆனால் அரக்கர்களும் கூட அப்பனே என்னை புரிந்து கொண்டார்கள். அதனால் எதை என்றும் புரிய அப்பனே எவை என்று அறிய பின் நாங்கள்தான் பெரியவர்கள் என்று நினைத்தோமே அகத்திய மாமுனிவரே. ஆனால் நீங்கள்தான் நிச்சயம் பெரியவர். அதனால் உங்களுக்கு அடிமைகளாகவே யாங்கள் இருக்கின்றோம் என்று. ஆனால் உங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று அரக்கர்கள் கூட. ஆனாலும் யானம் கூட எந்தனுக்கு எவ்வுதவிகளும் தேவைகள் இல்லை. அதனால் நீங்கள் நல்படியாகவே பிழைத்து கொண்டாலே போதுமானது. அறிந்து நல்லோர்களுக்கு சேவைகள் செய்யுங்கள் என்றெல்லாம். ஆனாலும் அரக்கர்களோ நல்லோர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எதை செப்புகின்றீர்களோ அதை யாங்கள் செய்வோம் என்று. ஆனாலும் யான் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கின்றேன். அதனால் யார் ஏமாற்றுகின்றார்கள், எதை என்று அறிய யார் பொய்கள் சொல்கின்றார்கள், இன்னும் எதையோ செய்கின்றார்களே அவர்களை நீங்கள் தண்டியுங்கள். உங்களுக்கே யான் வரம் கொடுக்கின்றேன். பின் நீங்களே அறிந்து கொள்வீர்கள். தெய்வம், அதாவது தெய்வத்தை எதை என்று அறிய பின் ஏமாற்றினாலும் தண்டியுங்கள் என்று யானே அவர்களுக்கு உத்தரவு இட்டேன் அப்பனே. எதை என்று அறிய அதனால்தான் அப்பனே என் பக்தராயினும் எதை என்று அறிய சித்தர்களை வணங்குவது ஆயினும் இறைவனை வணங்குவது ஆயினும் அப்பனே பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டு இருந்தால் அரக்கர்களை பின் எதை என்று அறிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்பனே. ஆனாலும் அப்பனே யானம் சொல்கின்றேன், வேண்டாம் என்று. ஆனாலும் நீங்கள் கொடுத்ததுதான். பார்த்தோம் எதை என்று அறிய எவை என்று புரிய. அதனால் அப்பனே அரக்கர்களுக்கே இவ்வாறு மனதுள்ளே எதை என்றும் அறிந்தும் கூட நன்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தீயோர்களை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இக்கலியுகத்தில் அப்பனே மனிதன் அனைவருமே மனதளவில் அரக்கனாகத்தான் இருக்கின்றான் அப்பனே. அரக்கனை அப்பனே எதை என்று அறிய வெளியே தூக்கி எறியுங்கள் போதுமானது அப்பனே. அனைத்தும் உள் நுழைந்து விடும் அப்பனே. அனைத்தும் நிறைவேறும், அனைத்தும் நடக்கும் அப்பனே. இன்னும் பொய்களப்பா யான் உத்தமன்,
எதை என்றும் அறிய அறிய யான் உயிருக்கும் பின் துன்பம் செய்யாதவன் என்றெல்லாம் பொய் சொல்லி, ஆனாலும் இவ்வாறு செய்தேனே, இவ்வாறு கஷ்டங்கள் என்று. அப்பனே, எவ்வாறப்பா? உன் மனசாட்சியோடு நீ பேசுகின்றாயா அப்பனே? எதை என்றும் அறிந்தறிந்து இன்னும் சொல்லப் போனால் சித்தனை வணங்கினால் கஷ்டங்கள் வந்துவிடுமாம். அப்பனே, எதையென்றும் அறிய அறிய உங்களுக்காகவே போராடிக் கொண்டிருக்கின்றோம். மனித முட்டாளே, பைத்தியக்காரர்களே, எவையென்றும் புரிய புரிய அப்பனே இன்னும் ஒரு படி சென்றால், அப்பனே, அதாவது யாங்கள் கண்டுபிடித்ததை எல்லாம் பொய்களாக்கி அதை செய்கின்றேன், இதை செய்கின்றேன், இம்மூலிகையை பயன்படுத்திக் கொள் என்று அப்பனே போகனின் சித்தம், அகத்தியனின் சித்தம், புஜண்டனின் சித்தம், இன்னும் அப்பனே எவையென்று அறிய அறிய கொங்கணனின் சித்தம் என்று ஏமாற்றுகின்றார்கள் அப்பனே. அதாவது போகர் சித்த வைத்தியம், அகத்தியர் சித்த வைத்தியசாலை, புஜண்டர் சித்த மருத்துவம், கொங்கணர் சித்த வைத்தியசாலை என பெயரிட்டு கொண்டு போலியாக வைத்து கொண்டு ஏமாற்றி திரிவது. ஆனால் அப்பனே, பின் எவன் ஒருவன் அப்பனே எதையென்று புரிய புரிய அவ்நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக கொடுக்கின்றானே, மீண்டும் இவரிடத்திலே வந்து உட்காரமப்பா அவ்நோய்கள், சொல்லிவிட்டேன் அப்பனே. இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் விரைவில் அப்லோட் செய்யப்படும். அதன் லிங்க் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும். பார்த்து பலன் பெறும்படி வேண்டுகிறோம். ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம். சித்தன் அருள் தொடரும்.